அந்த சினிமா மூலமாகவே ஒரு ஊழலில் அமலாக்கத்துறையிடம் சிக்குகிறார் என்கிற போது ஃபர்ஸ்ட் அடி உங்கள்தான் தானே இருந்தது. சினிமாவில் பஞ்சு டயலாக் பேசுகிறீங்க, முதல் அடி எந்தன்னு திமுக வர்சஸ் தாவேக என்று சொன்னார். அப்படி இருந்த திமுக செய்கிற தப்பு முதல்ல நீங்கள் தான் சார் கண்டிக்கணும். தூங்கி எழுந்து 9வது நாள் கண்டிக்கிறீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு அரசியல் பண்ணுன்னா மக்கள் நிராகரித்து விடுவார்கள். இது ஒரு பால்டு ஸ்டேட்மெண்ட், டிலேடு ஸ்டேட்மெண்ட், டைம் பார்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார், விஜயோட அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம், விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு, தொடர்ந்து திமுகவை வந்து விமர்சனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் வந்து அது சம்மந்தமாக வந்து அவர் வந்து வீடியோ வாயிலாகவோ இல்லை கட்சியினரோ அதன் பிறகு வந்து அறிக்கையை வெளியில் நேற்றைய தினம் தான் வந்து அறிக்கையை வெளில வருது. டாஸ்மாக் அந்த ஊழலை பற்றி ஏன் வந்து சிஎம் அங்கே டெல்லிக்கு போகிறான்னு தன்னுடைய மகனை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவரோட அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கவனிக்கத்தக்கதாக உள்ளதா? அதில் சார் இப்போ ஏன் இவ்வளோ லேட்டாக அறிக்கை கொடுத்துருக்காருன்னா, அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உற்று நோக்கினால் அந்த ஃபோட்டோவை நமக்கு பார்த்தோன்னா தெரியும் பூனை வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஎம்மும் சிஎம்மும் மீட் பண்ணும்போது தான் அதோட அப்டேட்டாக தான் இந்த அறிக்கையை நம்ம பார்க்கணுமா? அப்படியும் பார்க்கலாம். இல்லை சார், நான் அப்படி பார்க்கல. நீங்கள் இல்லையோ சொல்லிட்டு ஆக்சுவலாக பிறகு ஒரு எதிர்கட்சியாக வந்து இருக்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் வந்து கொள்கை ஏரியாவோ அரசியல் ஏரியாவோ வந்து ஒரு கட்சியை வச்சுருக்கீங்க. அந்த கட்சி வந்து அடிப்படும் போது அதில் வந்து நம்ம ஆதாயத்தை தான் தேடணும். அதில் முதல் ஆளாக நம்ம முந்திக்கணும். ஓகேங்களா? முடிச்சிட்டாரு இல்லையோ சொல்லுங்கள். முதல் ஆளாக முந்திக்கணும். அதுக்கு நான் கிரேட் எக்ஸாம்பிள், அண்ணாமலை மேலே வந்து 1000 வருஷம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி முன்னாடி வந்து அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, போராட்டம் அறிவிப்பார். ஓகேங்களா? 2 பேருக்கு கிட்டத்தட்ட போட்டியாக இருக்கும் யார் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறதுன்னு. அந்த அளவுக்கு இருக்கும். சரி, விஜய் வந்து கரெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அட்லீஸ்ட் அவர் வந்து களத்துக்கு வரல. அவர் எக்ஸ்ட்ரா அதில் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம், இல்லை வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். கட்சியில் அத்தனை பேர் இருக்காங்க, 3 பேருக்கு போட்டி இருக்குது கட்சியில் போட்டிருக்கு. இந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்குள்ள போட்டி இருந்து இதை யாருனாச்சும் வந்து அதிமுகவுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். திரு விஜய் அவர்கள் வந்து அதை பண்ணலை. அது ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் கேள்விக்குரிய. அவர் யாராவது தடுத்தாங்களா? இல்லை, வேணாம், இது அவங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிடும், நாளைக்கு வந்து அமலாக்கத்துறை இந்த கேஸே வந்து முடக்கப்படலாம் இந்த சந்திப்புக்கு பிறகு அப்படின்னு கூட யாரா சொல்லிருக்கலாம். ஸோ என்ன காரணம் வந்து விஜய்க்கு தான் வெளிச்சம். அமலாக்கத்துறை சோதனை 13 மே என்று நினைவு. அமலாக்கத்துறை சோதனை நடந்த போது முதல்வர் நித்தி ஆயோகுக்கு செல்கிறார் என்ற தகவலே யாருக்கும் தெரியாது. கரெக்டாக 3 நாள் கழித்து தான் அந்த சோதனையே 3 நாள் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் பிறகு தான் நித்தி ஆயோக்கு செல்வதுன்னு நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு தான் அது வருது. ரொம்ப அழகாக லீவ் சொன்னார். அதிமுக கிட்டேருந்து நீங்கள் பார்க்கலாம். திமுக இன்று திங்கக்கிழமை என்று சொன்னால் அது எப்படி நீ திங்கக்கிழமைன்னு சொல்லலான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இதுதான் அரசியல். நீங்கள் இன்றைக்கி திமுகக்கு எதிராகத்தான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது நீங்கள் உறுதி செய்து விட்டீர்கள். திமுகவோட நீங்கள் கூட்டணி வைக்க போகிறதில்ல. பிஜேபி அதிமுக கூட்டணி தான் போக போகிறீங்க. பட் திமுகவோட கூட்டணி வைக்க போகிறது அதில் ஒன்றும் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லையே? இல்லை. திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய ஐடியா விஜய்க்கு அவர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ நீங்கள் எதிரியாக கருதக்கூடிய உதயநிதி, நீங்கள் சினிமாவிலிருந்து தொடர்ந்து எதிரியாக கருதி கொண்டிருக்கக்கூடிய திரு உதயநிதி, உங்களை சினிமா துறையிலேயே சீண்டிய சிகப்பு பூதம் நிறுவனத்தின் உரிமையாளர் உதயநிதி, அந்த சினிமா மூலமாகவே ஒரு ஊழலில் அமலாக்கத்துறையிடம் சிக்குகிறார் என்கிற போது ஃபஸ்ட் அடி உங்கள்தான் தானே இருந்திருக்கும். சினிமாவில் பஞ்சு டயலாக் பேசுகிறீங்க, முதல் அடி எந்தன்னு ஃபஸ்ட் அடி உங்கள் தான் இருந்திருக்கணும். ரொம்ப ஒரு லியோ ரொம்ப அழகாக வந்து அண்ணாமலை உதாரணத்தை சொன்னார். எடப்பாடி அறிக்கை கொடுத்துட போகிறான்னு முதல்ல இவர் பேசி முடிச்சிடுவார், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கணும் ஒரு பொலிட்டிஷியனை, அப்படி தான் இருக்கணும். ஸ்பேஸே விடக்கூடாது யாருக்கும். நீங்கள் 2 பேரும் டெஸ்கில் இருக்கீங்க, டிவி சேனலில் நீங்கள் 2 பேரும் ஒரு சேட்டலைட் சேனலில் டெஸ்கில் இருக்கீங்க. விஜயோட அறிக்கை ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சுன்னா பிரேக்கிங் நியூஸ் ஓடுமா? ஓடும். சொல்லப்போனால் இந்த 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 அமலாக்கத்துறை சோதனைகள் பற்றி விரிவாக அறிக்கை கொடுத்த முதல் அரசியல்வாதி என்ற அடிப்படையில் அன்று இரவு விஜயுடைய அறிக்கை விவாதத்திற்கு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம் இல்லையா? ஏன்னா பெண்ணு ஹோல்டு விட்டுருச்சு. 2 நாள் டிபேட்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். புதிய தலைமுறை டிபேட் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு விஜய் இப்படி சொல்லியிருக்காருன்றது டிபேட்டில் வந்திருக்குமா?
இப்படி தானே ஒரு பொலிட்டிஷியன் மைலேஜ் கெயின் பண்ணணும். இப்போது இன்றைக்கி திமுக எதிர்க்கல, நான் தான் திமுக எதிர்க்கிறேன்னு தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு விஜய் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் உங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவர் சொன்னாங்களே நடுவில் போட்டியே விஜயே சொன்னார்னு நினைக்கிறேன் இல்லையா, போட்டியே கோயம்புத்தூரில் சொன்னார். கோயம்புத்தூரா எங்கன்னு தெரில, 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று இங்கே போரூரில் சொன்னார், ராமச்சந்திரா இதில் அந்த கன்வென்ஷன் ஹாலில் பொதுக்குழு கூட்டத்தில் சொன்னார், போட்டியே திமுக வெர்சஸ் தாவேக என்று சொன்னார். அப்படி இருந்த திமுக செய்கிற தப்பு முதல்ல நீங்கள் தான் சார் கண்டிக்கணும். தூங்கி எழுந்துச்சு 9வது நாள் கண்டிக்கிறீங்க. நீங்கள் சொன்னதில் நான் முரண்படுறேன். அந்த புஷி ஆனந்து, ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுன் இவர்கள் எல்லாம் அறிக்கையை வெளியிடக்கூடாது. நீங்கள் தான் கட்சியோட தலைவர், நீங்கள் தான் வெளியிடணும். நீங்கள் தான் சிஎம்மாக போகிறீங்க. புஷி ஆனந்தா சிஎம்மாக போகிறாரு இல்லை. இப்போ திமுக சார்பாக வந்து ஒரு கழக பேச்சாளர் ஆர்எஸ் பாரதி வந்து பேசுகிறாரு. ஆர்எஸ் பாரதி யாருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார், எந்த நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பார் என்றது இருக்கிறது. சரி, அந்த மாதிரி வந்து கூட நீங்கள் தலைவர். அப்போ ஒரு நிமிஷம், திமுகவில் ஆர்எஸ் பாரதி அறிக்கை கொடுக்குறாருன்னா நீங்கள் என்ன அவ்வளோ திமுக அளவுக்கு பெரிய கட்சி ஆகிட்டீங்களா? 75 வருஷ கட்சி அது பச்சா. நீங்கள் பால் பாக்கெட் பீச்சிற பசங்களை வச்சு கட்சி நடத்தினுங்கிறீங்க. அப்போ திமுக மாதிரியே உங்களுக்கு ஹையரார்க்கிலாம் இருக்குது. மாவட்ட செயலர் ஃபுல்லாக இருக்காயா? அப்புறம் எல்லாத்தையும் கேட்பேன் நான். அந்த கேள்வியெல்லாம் கேட்க. அவர் கட்சியின் தலைமை நிலை செயலாளர். எதற்கு யார் அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்காங்க, இதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணிட்டோம். தே ஹாவ் அ சிஸ்டம். இங்கே அந்த சிஸ்டம் இல்லை. அப்புறம் இன்னொன்று இப்போ ஒரே நிமிஷமா இது மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் செய்கிற அரசியலே அறிக்கை கொடுக்கறது மட்டும்தான் இல்லையா? இப்போ அவங்க திமுகவில் போராட்டம் நடத்துவாங்க, திடீர்னு போராட்டம் நடத்துவாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, ஐடிவிங்க வச்சு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி பல்வேறு வடிவங்களில் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அறிக்கை என்பது ஒரு வடிவம். உங்களோட மொத்த அரசியலே அறிக்கை தான், ஒரே வடிவம் தான். ஒரே அதையும் நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுவீங்களா? சொல்லுங்க மாலதி. லேட் பண்ணுறாங்க, அவுட் சோர்ஸ் இல்லை. இல்லை, இவர் சொன்னாரே புஷி ஆனது கொடுக்கட்டும்ட்டு, அது அவுட் சோர்சிங் தானே. அந்த அறிக்கையை கூட நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகேன்னு அது கூட கஷ்டமாக இருக்குதா? எங்கள் தலைவர் இன்னொரு தலைவர் வராருல, அருண்ராஜா. வரேன். நீங்கள் இவங்க மாலதி ஏதோ சொல்ல வந்தாங்க இந்த உலகத்துக்கு, சொல்லுங்க. எனக்கு மறந்துருச்சு, திடீர்னு பேசுறதுனால வரும். சொல்லுங்க, பரவாயில்ல. எடிட் பண்ணக்கூடாது, அப்படியே வைக்கணும்னு சொல்லிட்டேன். சார் இப்போ சார் திரு உதயநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கே வரலன்னா அந்த டைமில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உதயநிதி வந்து நிறைய விஷயங்களில் எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அவருக்கு முதலமைச்சர் யாராவது ஒருத்தவங்க வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை இப்படி கூட பார்க்கலாம். நம்ம வந்து அதிகார மையமாக உதயநிதி எமர்ஜ் ஆகாமல் இருக்கிறது கட்சிக்கு நல்லது அப்படின்னு கூட. பட் இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டார்டிங்லலாம் விஜய் அவர்கள் பேசும்போது சிலுத்து போயெல்லாம் இருக்கேன். பட் இப்போ என்னன்னா உதயநிதி எப்படி பின்தங்கி இருக்காரோ அதே மாதிரி தான் விஜயும் என் கண்ணுக்கு தெரிகிறாரு. சரியான விமர்சனம் ஆனது, சரியான பார்வையில் தான் நீங்கள் அதை சொல்கிறீங்க. நாம் எதிர்பார்க்கறது, ஒரு அரசியல்வாதிகிட்ட எதிர்பார்க்கறது குயிக் ரியாக்ஷன். அப்போ தான் இவர்கள் சரியான எதிர்க்கட்சியாக என்று நான் எடை போடுவேன். அப்போது இன்றைக்கி நான் திமுக 26 திமுக வர வேண்டுமா வர வேண்டாமா என்பது தான் இந்த தேர்தல். எந்த கட்சி வர வேண்டும்ன்றதுலாம் தேர்தல். திமுக வரணுமா வேணாமா இதுதான் தேர்தல். அப்போது தாவேகாவை தேர்ந்தெடுக்கணுமா அதிமுகவை தேர்ந்தெடுக்கணுமான்ட்டு என் முன்னாடி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி லேட் ரியாக்ட் பண்ணுற 10 நாளைக்கு ஒரு வாட்டி 10 நாள் கழித்து ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஸ்டேட்மெண்ட் விட்ற உங்களை நான் தேர்ந்தெடுக்கணுமா? அடுத்த செகண்டு யார் அந்த தம்பின்னு இதை வச்சு பஞ்சாயத்து பண்ணுற கட்சியை தேர்ந்தெடுக்கணுமா? நீங்கள் அந்த அறிக்கையில் ரத்தீஷ் பற்றி ஒரு வார்த்தை இருந்துச்சா? இல்லை. தப்பி ஓடினதை பற்றி வார்த்தை இருந்துச்சா? அதுதானே இஷ்யூ இன்றைக்கி. இதில் சொல்லுங்கள், அதில் எது இஷ்யூ? திமுக ஃபிக்ஸ் பண்ண உதயநிதியை காப்பாற்றுறதுக்கு தான் முதல்வர் டெல்லிக்கு போனார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி ஏன் காப்பாற்றணும்? உதயநிதிக்கும் டாஸ்மாக் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, இந்த ஈடி ரைடோட தொடக்க புள்ளி எங்கே? அப்படி புரியுங்க, அந்த தொடக்க புள்ளின்னு தான் வந்து உங்கள் அறிக்கை இருக்கணும். யார் தப்பிச்சு போனது? ரத்தீஷ் பற்றி ஏன் ஒரு வார்த்தை இல்லை? இதுக்கு தான் நீங்கள் அப்போ அறிக்கை கொடுக்கணும். அப்போ 10 நாளாக நீங்கள் இது நடக்கிறத பற்றி பேச மாட்டீங்க. என்னென்னா சினிமாவை தொடவே விரும்பல தான் உண்மை. ரத்தீஷை தொட்டால் சினிமாவை தொடணும், ரத்தீஷை தொட்டால் ஆகாஷ் பாஸ்கர் தொடணும். செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கிறாரு. அவ்வளோதான். அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் அது தொழிலே இருங்க, இங்கே வராதிங்க. தொழிலை பாருங்கள், தொழில் வேணும் இது வேணும்லாம் இருக்காதீங்க. அருண்ராஜை குறிப்பிட்டார். அருண்ராஜ் மட்டும் வந்து என்ன அப்படியே தலைகீழ மாற்றிடுவாரா? ஃபஸ்ட்டு நீங்கள் லீடர் வெளியில் வரணும் சார்.
ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லணும், இந்த பாருங்கள் நான் இதுக்கு அறிக்கை கொடுக்கணும், இல்லை வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும், 4 பேரை சிஎம்க்கு வசதியாக கேள்வி கேட்குற மாதிரி ஒரு 4 பேரை செட் பண்ணி விடுங்க. கேள்வி சொல்லிட்டு முடிச்சுட்டு போவோம். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எந்த கேள்வி வேணாலும் அக்செப்ட் பண்ணுவார். எப்போ நிறுத்தணும்னு தெரியும், நன்றின்னு பொசுக்குன்னு போயிடுவார். பார்த்துறீங்களா? இல்லை அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு அவர் நேராக சொல்லுவார். இது ஒரு விஷயமா விடுங்க அப்படின்ட்டு போவார். அப்படி பண்ணுங்க. சரி, அட்லீஸ்ட் அறிக்கையாவது கொடுங்க. ஹார்டு ஹிட்டிங்மாக உங்களோட அறிக்கை இருக்க வேண்டாமா? இஷ்யூ இதில் எங்கள் தம்பி தானமா இஷ்யூ இதில். இப்போ திமுக வந்து இப்போ வரைக்கும் நம்ம இன்ஃபேமஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, திமுக வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து மிகப்பெரிய சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவாங்க. அப்போது நீங்கள் அவங்கள எதிர்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு வலிமையான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கணும். நீங்கள் சரி ஓகே நீங்கள் ஜெயிச்சிடுறீங்கங்க, நாளைக்கு நீங்கள் எதிர்க்கட்சியாகவே வந்துடுறீங்க. அப்போது மீண்டும் மீண்டும் திமுக ஏதோ யார் ஆளுங்கட்சின்னு வச்சுப்போம், ஆளுங்கட்சி நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேணாம், ஆளுங்கட்சி பண்ணுற தப்பை இப்படி பொறுமையாக தான் நான் வந்து ஆமை வேகத்தில் தான் வந்து பேச போகிறேன்னா 31 உங்களுக்கு சான்ஸ் கிடையாது சார். நான் ஓட்டை பற்றியே கவலை இல்லை சார், எனக்கு அந்த ஓட்டு விஷயத்தையே நான் உள்ளே வரல சார். மக்களோட நலனை பற்றி யோசிங்க சார். ஃபேர் என்ன? அப்போது நீங்கள் எதுக்கு சார் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு மக்கள் நலனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க? ஃபேர் என்ன? உங்களுக்கு வரலன்னா விட்டு போங்க, அவ்வளோதான். உங்கள் இஷ்டத்துக்கு அரசியல் பண்ணுன்னா மக்கள் நிராகரித்து விடுவார்கள்மா. இன்றைக்கே விஜய் மனசில் நம்ம சிஎம்ன்ற என்ன வந்துருச்சுன்ட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம எது சொன்னாலும் அது ஒரு பெரிய பேசுபொருள் ஆகிடும், எளிது. நம்ம சூப்பர் ஸ்டாரு, சினிமாவில் ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அரசியலையும் நாம் இப்படித்தான்ட்டு நினச்சிட்டு, அரசியல் அப்படி இல்லை. அரசியலை எப்படி செய்யணும்னு தெரிந்தவர்கள், அரசியலிலே ஊறியவர்கள், அரசியலை மூச்சாக சுவாசிப்பவர்கள் 100 பேர் அங்கே இருக்கிறார்கள். அண்ணன் திரு சீமான் அவர்களை நம்ம தொடர்ந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பப்ளிக் இஷ்யூவை அவர் விடுறதில்ல. ஒரு ரீசெண்டாக அந்த அனகாபுத்தருக்கு போயிட்டார். அந்த ஏதோ கழிவு இல்லை அடையாறு அந்த ஆக்கிரமிப்பு போயிட்டாரு, நேராக போயிட்டாரு. அந்த மாதிரி வந்து அது ஆக்சுவலாக ஒரு முக்கியமான இஷ்யூ. வந்து சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் போயிருக்கணும். ஆனால் இன்னும் வந்து சீமான் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வர்றது, அவர் எல்லாருமே குரல் கொடுப்பார். அந்த ஜாதி மத பேதம்லாம் பார்க்க மாட்டார் சீமான் அவர்கள். மக்கள் பிரச்சனை எங்கே இருக்கோ அதுக்காக குரல் கொடுப்பார், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களோட ரியாக்ஷன் எல்லா இஷ்யூஸ்க்கும் குயிக்காக இருக்கணுமா இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தா, இந்த ஸ்டேட்மெண்ட் திரு விஜய் அவர்களோட இந்த அறிக்கையே பார்த்தா சுற்றி வளைச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் எனக்கு தெரியுது. டாஸ்மாக் ஊழலில் எது இஷ்யூவோ எது மையப்பொருளோ அந்த விஷயத்தை நேரடியாக விஜய் அட்டாக் பண்ணலை என்று தான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறேன். இது ஒரு பால்டு ஸ்டேட்மெண்ட், டிலேடு ஸ்டேட்மெண்ட், டைம் பார்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் வந்து டிலேன்னு சொல்கிறீங்க. ஒரு காலகட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் டிலேன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். ஆனால் நாம விமர்சனம் பண்ணியிருக்கோம். சரியான எதிர்க்கட்சியாக திரு பழனிசாமி அவர்கள் செயல்படவில்லை என்ற விமர்சனத்தை நம்ம சேனலில் பலமுறை வச்சுருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் இப்போ வந்து தேர்தல் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே எப்பயாவது ஒரு ட்வீட் வரும். இப்போ ஒரு நாளைக்கு 5 ட்வீட் குறையாம போகிறதே இல்லை. இப்போ தெரியுதா? இப்போ புதுசாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. எப்பயுமே ரியாக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ உடனே ஒரு 1/2 hour 1 hourக்கு வந்து பதில் வருது. ஒரு ட்வீட் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர் தான் என்று இத்தோடு 5 முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள் MK ஸ்டாலின் அவர்களே, போதும். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்பொழுது மட்டும் சென்றது ஏன்? தமிழ்நாட்டு நிதிக்காகவா இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா என்று கேட்டுள்ளார். அதற்கான உண்மை பதில் என்ன? நீங்கள் எதுக்காக போனீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏதோ டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடிகள் தமிழ்நாட்டுக்கு நிதியை கையோடு வாங்கி வந்துட்டீங்கன்னு ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையான இருந்த தம்பிகளையும் காப்பாற்றி விடலாம் என்ற துணையாக இருந்த தம்பிகளையும் சொன்னேன்னா காப்பாற்றி விடலாம் என்ற நப்பாசையில் தானே பதுங்கி நடுங்கி டெல்லிக்கு ஓடி சென்றீர்கள். அதுவும் மண்ணோடு மண்ணாகி போனதாமே. நான் தான் சொன்னேனே, மத்தியில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி அல்ல, உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையில் இருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது என்று. பின்னால் சட்டை கிழிந்தாலும் முன்னால் மேக்கப் கலையாமல் மிஷன் சக்சஸ் என்ற உங்கள் கூவலுக்கு பின்னால் உங்கள் மிஷன் ஃபெயிலியர் ஆன கதை கண்ணீர் நன்றாக புரிகிறது. ஆழ்ந்த அனுதாபங்கள். முன்னாள் சட்டையை கேட்டு கொண்டு வந்திருந்தாலும் கொஞ்சம் நாஸ்டாலஜியாவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஞாபகம் தான் நாஸ்டாலஜியான்னு சொல்லுவாங்க. முரட்டடி அடிச்சிருக்காருப்பா. அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராகிய நான் எங்கு எப்படி செல்கிறேன் என்று கண்காணிக்க செலவித்த நேரத்தை
தங்கள் அவல ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை தடுப்பதில் செலவிட்டு இருக்கலாம். அதுக்கு ஏதாவது பயன் இருந்திருக்கும்னு சொல்கிறாரு. எப்பொழுது பார்த்தாலும் ரைடுகளுக்கு பயந்து என்று சொல்கிறீர்களே, உள்ளபடி கேட்கிறேன், எந்த ரைடை பார்த்து எனக்கு பயம்? இந்த ரைடுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் எனக்கு உறவினராகும் முன்னரே பல தொழில்களில் செய்து வந்தவர்கள். சொல்கிறார். என்னுடைய உறவினர்கள் இருமுறை வருமான வரி சோதனைகளை சந்தித்தவர்கள். இருப்பினும் டிஸ்கிரிபன்சிஸ் இருப்பினும் முறையாக கணக்கு காட்டி அதற்கான விளக்கத்தை அளிக்கப் போகிறார்கள். இதில் நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்பது ஊரறிந்த உண்மை. அரசியல் ரீதியாக என்னை எதிர்கொள்ள முடியாமல் இது போன்ற போலி குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிப்பது வெட்கக்கேனாது. கடைசியாக ஒன்று சொல்கிறது, அதான் முக்கியமானது. மாறாக உங்கள் வீட்டு தம்பி ஆவதற்கு முன் ரத்தீஷ் யார்? அவரிடம் இருந்த சொத்து எவ்வளவு? என்ன தொழில் செய்தார்? எவ்வளவு லாபம் பார்த்தார்? இன்று ரத்தீஷ் மற்றும் அவர் சார்ந்தோரின் சொத்து மதிப்பு என்ன? எத்தனை கம்பெனிகளை வைத்துள்ளனர்? இதையெல்லாம் நேரடியாக பேச நீங்கள் தயாரா எம்.கே. ஸ்டாலின் அவர்களே? யார் அந்த தம்பி அப்படின்று முடிச்சிருக்கார். லெட் அஸ் கம்பேர் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அண்ட் விஜய். இப்போ இதில் அவர் மீது தன் மீது சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டார். ஓகேவா? நீங்கள் உங்களோட சொந்தக்காரங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு போனீங்கன்னு சொன்னதுக்கு அவங்க முன்னாடியே தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, நாங்கள் பார்க்காத ஐடி ரைடா, நாங்கள் அதை சமாளிச்சிட்டோன்னு சொல்லிவிட்டு அந்த டெல்லி நித்தி ஆயோகுக்கு நீங்கள் போனதும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுன்றதை சொல்லிவிட்டு இஷ்யூக்கு வந்துட்டார். யார் அந்த தம்பி? ரத்தீஷுக்கு சொத்து எவ்வளோ? உங்களோட குடும்பத்தோடு பழக்கம் ஏற்படுவதற்கு முன்பு ரத்தீஷோட சொத்து எவ்வளோ? நாமளே சொல்லியிருந்தேன். 2 கம்பெனி எடுத்து 2 கம்பெனி க்ளோஸ்டு, இந்த 2 சினிமா எடுத்த இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அண்டு நேச்சுரல்ஸ் சலூனோட ஃப்ரான்ச்சைஸியை கிளாஸ்மேட்டுக்கிட்ட கேட்டு வாங்குகிற அளவுக்கு தான் ரத்தீஷோட குடும்பம் இருந்தது. 174 குடியிருக்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்தது எப்படி என்று கேட்டுருக்கிறோம். 174 ஞாபகப்படுத்துங்க, 174 பற்றி சில கதைகள் இருக்குது என்று அதில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரா? இதோடு இப்போ திரு விஜய் அவர்களோட அறிக்கையை ஒப்பிடுங்க. இப்போது ஒரு வாக்காளனாக, தேர்தல் சமயத்தில் வாக்களிக்கப் போகிற திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு வாக்காளனாக நான் யாரை தேர்ந்தெடுப்பேன்? அவர் இஷ்யூ பேசுகிறாரு, நீங்கள் கொள்கை பேசுகிறீங்க. கொள்கைன்னா பால்டா, கொள்கை ரீதியான சாடல். இவர் யார் கொள்ளைச்சா, உன் பேரை சொல்லி ஒருத்தன் கொள்ளைச்சிருக்கான் என்று குறிப்பாக அதில் சாடுகிறார். இதை திரு விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். திரு லியோ அவர்கள் இப்போ பேசும்போது சொன்னார், ரியாக்ஷன் டைம் பார்த்தீங்கல்ல, நீங்கள் காலைல இப்போ தான் பேப்பர் எடுத்து படிச்சிங்க, ஸ்டாலினோட அறிக்கை வந்திருக்குன்னு. மணி 12 மணிக்கு வந்துச்சு அறிக்கை. இப்படி இருக்கணும், தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாவகாசமாக 9 நாள் கழித்து நீங்கள் இப்படி அறிக்கையை வெளியிட்டீர்கள். அது வந்து தலைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது கட்சி தொண்டர்களுக்குமான டைரக்ஷனும் கூட சார். எக்ஸாக்ட். ஏமா அதுதாம்மா கைடன்ஸு. இப்போ நீங்கள் வந்து பால் பாயிட்டு பீச்சிட்டு இருக்கிறவருன்னு வச்சுக்கோங்க, விஜய் கட்சியில் சோஷியல் மீடியாலையும் இருப்பீங்க. அப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன எழுத வேண்டும் என்பதற்கு நீங்கள் கைட் பண்ணணும்ல கேடர்ஸை. அவன் என்னென்னு பேசுவான். இதைத்தான் வந்து எல்லா தலைவர்களும் செய்வார்கள். கருணாநிதி முரசொலியில் உடன்பிறப்புக்கு கடிதம், நான் தலைவர் 2Gயில் மாட்டிக்கணும் போல இருக்குன்னு சொன்ன உடனே இது உயர் சாதியினர் செய்த சதி, ஆரிய சதி. தம்பி ராசா எளிய மக்கள் 1 ரூபாய்க்கு செல்போனில் பேசுவதற்கு செய்து கொடுத்தார். தானே ஒரு தலித் வந்து மத்திய அமைச்சராவது வந்து பொறுக்கவில்லை. ஏர்டெல் இது போன்ற, ஏர்டெல் நேம் பண்ணல அவர், சில நிறுவனங்கள் ஒரு காலுக்கு 10 ரூபா 15 ரூபாய் என்று வாங்கி கொண்டிருந்தனர், கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது பிஎஸ்என்எல் என்ற பொதுத்துறை நிறுவனத்தின் மூலமாக 50 காசுகளுக்கு பேசுவதற்கு தம்பி ஆராசா வகை செய்ததால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஆராசா மீது பொய் குற்றச்சாட்டை சுமத்தினு ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரா, பிடிச்சிப்பான் காட்டுறது. பாத்தியா? இப்போ திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்கட்சி, அந்த டைம்லலாம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்கும். அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் என்ன வேணாலும் எழுதலாம், பெரிய வழக்குகள் வராது. எழுதுறதுக்கெலாம் பெரிய அளவில் இவங்க வழக்குகள்லாம் போடலை. அப்படி இருக்கும்போது அந்த டைம்லலாம் வந்து அப்படி ஒரு இந்த விஷயங்களெல்லாம் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தோம், செஞ்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திமுக அரசு ரொம்ப அநியாயத்துக்கு இந்த விஷயத்துலலாம் கட்டுப்பாடோட ஜெயிலில் பிடிச்சி போடுறது, அவங்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கறது, மிரட்டுறது அப்படின்ற ஒரு விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நின்னாங்கன்னா அப்போது திமுகவுக்கு எதிராக என்ன மாதிரி வலுவான ஒரு அலை ஏற்படும், எதிர்ப்பு அலை ஏற்படும். அதெல்லாம் நீர்த்து போகிறதுக்கு விஜய் அவர்களும் காரணமாக இருக்கார். இருக்கட்டும், நல்லது தான் அது. நீங்கள் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி நான் இதுக்காக உழைக்கவே மாட்டேன், நேரடியாக
நான் சிஎம்மாக மட்டும்தான் ஆவேன்னு நினைத்தார் என்றால் மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு தானே அது உதவுவார். அப்படி அவர் உதவக்கூடாது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அதான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போது திமுகவுக்கு எதிராக பேசிக்கொண்டே இவர் நான் தனியாக நிற்பேன் என்று போட்டியிட்டால் திமுக வெற்றிக்கு தான் இவர் உதவுகிறார் என்பதை புரிந்து கொண்டு டைரெக்டாக உதயநிதி சிக்குன்னு ஒரு கேஸ் மாட்டியிருக்குது. உதயநிதி அட்டாக் பண்ணாமல் சுற்றி வலிச்சு நீங்கள் டெல்லிக்கு போனது இதுக்கு போனதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. யார் இதுக்கு காரணமோ அதை அட்டாக் பண்ண வேண்டியதானே. உதயநிதியின் பேர் கூட அதில் வரல, ரத்தீஷ் பேர் அதில் வரல. இவர் எப்படி போட்டிருக்காரு பார்த்தியா? அப்போ இப்படி தயங்கி அரசியல் செய்கிற நீங்கள் திமுகவை அகற்றுவீர்களா, நேரடியாக சம்மட்டி அடியாக திமுகவை நெற்றி போட்டியில் அடிக்கக்கூடிய அதிமுக அகற்றுமான்னு மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. விஜயும் முடிவு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சார். இப்போது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். பிஜேபியோட இருக்கிற அதிமுகவோட நம்ம கூட்டணிக்கு போகணுமா, அது என்ன மாதிரியான டேமேஜை உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கலாம். மக்களும் இதை அப்படி தான் பார்க்குறாங்களாங்க சார்? பிஜேபியோட போனால் உண்மையாகவே அவருடைய இமேஜ் வந்து டென்ட் ஆகுமா? இமேஜ் டென்ட் ஆகும் என்பதை நான் மறுக்கவில்லை. ஏன்னா நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் பாசிச பாஜக எங்களது கொள்கை எதிரி என்று அறிவித்து விட்டீர்கள். அப்படி இருக்கும்போது அந்த பாசிச பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போனால் விஜயோட இமேஜ் அடிபடும். நான் இதை மறுக்கவில்லை. ஆனால் இமேஜ் அடிபடுகிறது என்ற காரணத்திற்காக எதிர்காலத்தை தொலைக்க வேண்டுமா என்பது தான் என்னுடைய கேள்வி. சொல்லிடுறேன், அடுத்து சொல்லுங்கள். 2016 காலஞ்சென்ற திரு விஜயகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்தால் அவரது தலையெழுத்தும் மாறி இருக்கும், தேமுதிகவின் தலையெழுத்தும் மாறி இருக்கும், தமிழகத்தின் தலையெழுத்தும் மாறி இருக்கும். அன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் எடுத்த தவறான முடிவால் அவரது எதிர்காலமும் போனது, தேமுதிகவின் எதிர்காலமும் போனது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் சர்வைவல். அன்றைக்கி மீண்டும் அதிமுக வந்துருச்சு. 5 வருஷம் அரசியல் எப்படி நடத்தினாங்க அவங்க? இல்லை, ஒரு தனிப்பட்ட நபரால் ஒட்டுமொத்த அந்த மாநிலத்தோட மக்களோட தலையெழுத்தை மாறுது பாருங்க. வரலாறே மாறுது. தட் இஸ் ஹவு ஹிஸ்ட்ரி ஹேப்பன்ஸ் மேன். ஆக்சுவலாக வரலாறு என்பது வந்து அரசியல் வச்சு தான் எழுதப்படும். எஸ், தட் இஸ் ஹவு ஹிஸ்ட்ரி ஹேப்பன்ஸ். இப்போது ரொம்ப டீட்டெயிலாக போகிறோம், நம்ம அடுத்தடுத்து நிறைய பேச வேண்டியது இருக்குது. திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இமேஜ் அடி வாங்கும். இல்லை, நான் தனியாக நிற்கிறேன். இன்று விஜய் அவர்களுக்கு நீங்கள் எத்தனை சர்வே எடுத்தீங்கனாலும் 30% வரும், 35% வரும். இது எல்லாமே கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி. விஜய் கட்சியில் நின்று வலுவாக போட்டி போடக்கூடிய கேண்டிடேட்டுன்னு கணக்கு எடுத்திங்கன்னா 40 பேர் தரமாட்டான். இதான் உண்மை. இன்னைக்கு 40 பேர் அதிகம் சார். சீரியஸாக சார்? ஐ டோன்ட் டிஸ்அக்ரி. நீங்கள் பிஜேபிக்கு சொல்லுங்கள் 40 பேரை. அதனால தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சு சீட்டு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த லோக்கலில் ஒருத்தர் இருக்கார், நீ இப்போ சேகர்பாபுன்ட்டு சொன்னீங்க, ஜெயக்குமார்னு சொன்னீங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. இது போல் ஒவ்வொரு ஊரிலும் 2 கட்சிகளிலும் ஹெவி வெயிட்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க தொகுதியை. அது போல் விஜய் கட்சியில் சொல்லிக்கிற மாதிரி யார் இருக்கா? நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், அதே கேள்வியை நான் திருப்பியும் கேட்குறேன். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் அண்டு ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க 3 பேரை விட்டால் விஜய் கட்சியில் ஒரு ஃப்ரெண்டு அவர் சேர்த்து சொல்லுவோம், கோச்சுக்கு போகிறார். அப்புறம் லயலா மணி, இவர்களை விட்டால் விஜய் கட்சியில் பேர் சொல்லுங்கள், நிர்வாகி பேர் சொல்லுங்கள். கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் 2 மாதம் ஆகுது, உங்கள் கட்சியோட நிர்வாகி பேரே தெரியல. நீங்கள் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு ஜெயிச்சிருவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் போய் நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா நீங்கள் திமுகவுக்கு உதவுவதற்காகத்தான் நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்கன்னு அதிமுக குற்றம் சுமத்தத்தான் போகிறது. அப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் ஒரு பக்கம் அப்படி பார்க்குறீங்க சார். நான் எப்படி பார்க்குறேன்னா, சீமான் அவர்கள் அப்படி தான் நின்னார், மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கார், 8% இருக்கார். திரு விஜய் அவர்களுக்கும் வந்து பர்சன்டேஜ் வந்து அவர் வந்து எத்தனை 20, 25 கூட வாங்கலாம், இல்லை 30 வாங்கலாம், வாட் எவர், எத்தனை வேணால் வாங்கலாம்னு வச்சிங்களேன். தனியாக நின்று விஜயகாந்த் மாதிரி 2006 எலெக்ஷன் மாதிரி நீங்கள் ஒரு சீட்டு வின் பண்ணிவிட்டு மற்றவங்க எல்லாமே தோல்வி விட்டா வந்து உங்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். அடுத்த வாட்டி அதிமுக கூட கூட்டணிக்கு கூப்பிடாது, மதிக்க மாட்டாங்க. பர்சன்டேஜை கூட்டலாம். சரி, நீங்கள் இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், என்னால் அதிமுக வென்றது நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், அது உண்மையும் கூட. இன்னொன்று சார், நீங்கள் வந்து திமுக இப்போ பலவீனமாக இருக்குது, அதுக்கு அசுர பலத்தை கொடுத்துட்டு அது கூட போட்டி போட போகிறேன்னு சொல்கிறது எவ்வளோ தப்பான டாக்டிஸ் அது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணல. அதை இமேஜ் டென்ட் ஆகும். நீங்கள் தனியாக போட்டுக்கிட்டுறீங்க, 20% வாங்குறீங்க, ரீச் பண்ணிடுறீங்க. விஜயகாந்த் 10 வாங்கினார், நீங்கள் 20 வாங்கிடுறீங்க. திமுக ஆட்சிக்கு வந்துடுது. 5 வருஷம் என்ன பண்ணுவீங்க? இப்போவே பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்கீங்க. 5 வருஷம் என்ன பண்ணுவீங்க? 29 உங்கள் கட்சி எப்படி போட்டி போடும்? சட்டப்பேரவை தேர்தலுக்கே ஆள் இல்லை. பார்லிமெண்ட் தொகுதி 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது ஒரு பாராளுமன்ற தொகுதி. யார் போட்டி போடுவா? உங்கள் கட்சியில் இருப்பாங்களா? செலவு பண்ணுவாங்களா? இதில் செலவு பண்ணி அனுபவிச்சிருப்பாங்க. பாராளுமன்ற தேர்தலில் செலவு பண்ணுவாங்களா? அப்போ 31 நீங்கள் இருப்பீங்களா? 5 வருஷம் ஓடிடும். 5 வருஷம் கட்சி நடத்த முடியுமாப்பா?
இந்த பால் பாக்கெட் போடுறீங்களா வச்சுக்கிட்டு? அதை யோசிக்கணும்னு சொல்கிறேன். அது முக்கியமாக, இமேஜ் டென்ட் ஆகிறது முக்கியமாக? அது மட்டும் இல்லை சார். இப்போ நான் ஒரு பொதுமக்களாக காமன் மேனாக யோசிக்கும் போது எனக்கு பிஜேபி பிடிக்குமா, நான் பிஜேபி எந்த அளவுக்கு விமர்சனங்கள் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி பிஜேபி தேவையா இல்லையான்றது கிடையாது. மக்களுடைய நலனை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒருவேளை விஜய் சேர்றாரு அப்படின்னா நான் விஜயை தப்பாக நினைக்க மாட்டேன். என்ன மாதிரி தான் பல பொதுமக்கள் இன்றைக்கி அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இன்னொரு கோணத்தில் பார்த்தால் பிஜேபி இருக்கும் கூட்டணியிலேயே இருந்து பிஜேபியை மதவாத அரசியல் செய்ய விடாமல் தடுப்பது தானே சாமர்த்தியம். உங்களுக்கு இன்னொரு குட் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா 2008-09 அந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியை பார்த்தாவே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு வெறுப்பு, இலங்கை ஈழத்தமிழரை கொண்டுட்டாங்கன்னு. இப்போ திமுக மேலே தான் அந்த வெறுப்பு திரும்பிச்சு. அப்போ திமுக கூட்டணி இருந்தார். அப்போ திரும்ப அவர்களிடம் வந்து கேட்குறாங்க, நாங்கள் இத்தனை பேரை கொன்று குவிச்சிட்டாங்க, ஸ்ரீலங்காவுக்கு போகிறீங்க, ராஜபக்சோட கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் காங்கிரஸ் கொண்டு இருக்கீங்க. ஏன்னா 2011 தேர்தல், அதுக்கு முன்னாடி இருக்கிற 2009 தேர்தல்லாம் வந்து அவங்க கூட தான் இணைந்து போட்டிட்டார். அவர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொன்னார் திருமாவளவன். அப்போ அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் என்ன சொன்னார்னா, நான் இருக்கேன், ஒரு அட்வொகேட் இருக்கார், ஒரு திருடன் இருக்கான், அந்த அட்வொகேட்டுக்கு வந்து நானும் இதுதான் கிளைண்ட்டு தான், அந்த திருடனும் கிளைண்ட் தான். அந்த திருடன் வந்து அந்த அட்வொகேட் கூட வந்து கிளைண்ட்டாக இருக்கிறதுனால நான் என்ன போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் கேட்டார். ஓகேங்களா? அப்படி சொல்லிட்டு தான் வந்து அந்த கூட்டணியில் தொடர்ந்தார். அப்படி இருக்கும்போது நீங்களும் வந்து அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம், நான் வந்து திமுக வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக கூட இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு பாஜக பிடிக்காது, நான் 2029 அதை பார்த்துக்கிறேன், அப்போ நான் தனிச்சு நிற்கிறேன்னா இல்லையான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபார்ம் பண்ணணும். அப்படி நிற்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தமிழகத்தில் பாஜக 26 ஆட்சிக்கு வரப்போகிறதா? இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவா, டெல்லிக்கு செல்வதற்கு முன்பு நான் கிட்டத்தட்ட பிஜேபி கூட்டணின்ட்டு அதை இண்டிகேட் பண்ணுறது ஒரு வார்த்தை சொன்னார். ஞாபகம் இருக்கா? என்ன வார்த்தைப்பா? திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறவிட மாட்டோம். கோயம்புத்தூரில் சொன்னார் நினைக்கிறாரு. கோயம்புத்தூர் விழாவில் சொன்னார். அப்போவே வந்து அப்போ தான் வந்து இண்டிகேட் பண்ணார். ஓகே, பாஜக கூட கூட்டணி. அன்னைக்கே உஷாராக இருந்தாருன்னா விஜய் வந்து, நீங்கள் சொன்னீங்கல்ல வரலாறு மாறி இருக்குமெட்டு, வரலாறு மாறி இருக்கும். அன்றைக்கே அவருக்கு புரியல சார். இப்போது திமுக வந்து யாராவது ஒருத்தவங்க போய் காலில் விழுந்துட்டாங்கன்னு வைங்களா, தூக்கி போட்டு மிதிப்பாங்க, ஓகேவா? ஆனால் அவங்க இன்றைக்கி வந்து போய் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுகிறாங்க. பாஜக இவ்வளோ நாள் அப்படி எதிர்த்துக்கிட்டு இருந்த முக ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி அவர்களை போய் சந்திக்கிறாரு. இந்த பக்கம் வந்துட்டு மோடிக்கும் ஈடிக்கும் எங்களுக்கு பயம் இல்லைன்னு பேசுகிறாங்க. இப்போது ஜெயிச்சிட்டாங்கன்னு நாளைக்கு வைங்களேன், இவங்க பண்ணது சாணக்கியத்தனம், அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. ஸோ இவங்களோட இமேஜ் டென்ட் ஆகாதுன்னும் போது திரு விஜயோட இமேஜ் மட்டும் எப்படி டென்ட் ஆகும்? அடிப்படையில் ஒரு விஷயம் சர்வைவல். நாளைய போருக்கு நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். நாளைய போருக்கு நீங்கள் உயிரோடு இருந்தால்தான் நாளை போரிட முடியும். இதை உணர்ந்து கொண்டதால் தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டணி வைத்தார். இதை நம்ம விரிவாக வந்து ஏன் பிஜேபி கூட போய் ஒரு கூட்டணி வச்சாருன்றது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். நாளைக்கு நீங்கள் சர்வைவ் ஆகணுமா இல்லையா? கட்சியே இல்லைனா எப்படி 29 போட்டிடுவார், 31 போட்டிடுவார்? இதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்வார். நீங்கள் திரும்ப பற்றி சொன்னதுனால திரும்பவோட அந்த அறிக்கையை சொல்லிவிடுங்க.